ஒடிசா தமிழரான வி.கே. பாண்டியன் மீண்டும் IAS பணியில் சேருவார் என்னும் பேச்சு அடிபடுகிறது. இவர் IAS பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று பிஜேடி கட்சியில் இணைந்தார். மக்களவைத் தேர்தலில் பிஜேடி கட்சி படு தோல்வியை சந்தித்ததை அடுத்து அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டார். கடந்த 24 ஆண்டுகளாக 5 முறை தொடர்ந்து ஒடிசா முதல்வராக இருந்தவர் நவீன் பட்நாயக். இவரது பிஜு ஜனதா தளம் ஆட்சி இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவிடம் தோற்றது. இதற்கு முதல்வர் நவீனுக்கு நெருக்கமாக இருந்த வி.கே. பாண்டியன் காரணம் என புகார் எழுந்தது. இதை மறுத்து பாண்டியனுக்கு ஆதரவாக முதல்வர் நவீன் கூறியதை அக்கட்சியினர் ரசிக்கவில்லை. இதனால் அரசியலில் இருந்து நிரந்தரமாக விலகுவதாக அறிவித்திருந்தார் வி.கே. பாண்டியன். இச்சூழலில் அவர் தன் விருப்ப ஓய்வை வாபஸ் பெற்று மீண்டும் IAS பணியில் சேருவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபரில் தனது IAS பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றார் வி.கே. பாண்டியன். 2000 ஆண்டின் பேட்சின் அதிகாரியான இவரது ராஜினாமாவை மத்திய அரசு 3 தினங்களில் ஏற்றது. எனவே தனது விருப்ப ஓய்வை வாபஸ் பெறுவதாக எழுதினால் வி.கே. பாண்டியனின் விருப்ப ஓய்வை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்யும் என தெரிகிறது. இவரை போல விருப்ப ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அதை வாபஸ் பெற்றதற்கான முன் உதாரணங்களும் இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் IAS அதிகாரியான ஷா ஃபைசல் கடந்த 2019 தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். புதிய கட்சியை தொடங்கியவர் மனம் மாறி மீண்டும் IAS பணியில் தொடர விரும்பினார். இதற்காக ஃபைசலின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அவரை ஏப்ரல் 2022 IAS பணியில் அமர்த்தியது. மீண்டும் IAS பணியை பெற்ற ஷா ஃபைசல் தற்போது அயல் பணியக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரியாகவும் இருக்கிறார். இந்த வகையில் பாண்டியனும் தன் விருப்ப ஓய்வை ரத்து செய்து IAS பணியில் தொடருவார் என்ற எதிர்பார்ப்பு ஒடிசாவில் இருக்கிறது. ஏனெனில் இவரது பதவிக்காலமான 23 ஆண்டுகளில் ஒடிசா அரசு பணியில் பல துறைகளிலும் திறமையாக செயலாற்றினார். இவரது பணித்திறமையின் காரணமாக ஒடிசாவுடன் மத்திய அரசிற்கும் தலைமையேற்ற பாஜக பாண்டியனின் ராஜினாமாவை ரத்து செய்துவிடும் என தெரிகிறது. ஒருவேளை இது முடியவில்லை எனில் பாண்டியன் சர்வதேச சமூக நல அமைப்புகளுக்காக பணியாற்றும் வாய்ப்புகளும் உள்ளன. இவரது மனைவியான சுஜாதா ஒடிசாவில் தம்சிந்த மாநில IAS பணியில் தொடர்கிறார். தற்போது குழந்தை பராமரிப்பின் கீழான 6 மாதங்கள் விடுப்பில் இருக்கிறார். எனவே அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்த வி.கே. பாண்டியன் மீண்டும் IAS ஆக பொறுப்பேற்கவிருக்கிறார் என்னும் தகவல் பேசப்பட்டு வருகிறது.